எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா இது மூணு நாடுகளும் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரான் வந்து இருக்கிற வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, எல்லா வளைகுடா நாடுகளுக்கும் வந்து என்னோட வந்து அப்பாலஜியை தெரிவிச்சுக்கிறேன், நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், இனிமேல் வந்து நான் உங்களை வந்து அட்டாக் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் போரு, நான் உங்களோட வந்து இனிமே அடிக்க மாட்டேன், உங்கள் நாட்டிலேருந்து இனிமே எங்கள் நாட்டில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பாலஜி வந்து அறிவிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துபாயோட முக்கியமான ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணதில் இந்த வீடியோ எல்லாமே வந்து வெளியாகிருக்குங்க. இதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து அப்பாலஜி தெரிவிக்கிறாரு, நைபரிங் கண்ட்ரிஸை வந்து நான் அட்டாக் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னாக்க துபாயோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா துபாய் ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு சாதாரண ஏர்போர்ட் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 65,000 பேருக்கு மேலே வந்து வெளிநாட்டவர்கள் வந்து டூரிஸ்ட்டுக்காக வர்றவங்களாம். ஸோ அவ்வளோ பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடத்த வந்து இப்போ ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து துபாய் வந்து மிகப்பெரிய ஒரு சேஃபான கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து அவ்வளோ ஒரு போகிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள், மில்லியனியர்கள் இந்த மாதிரி தான் போவாங்க. அப்படிப்பட்ட இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் வந்து சுக்குநூறாக ஆக்கியிருக்காங்க. இப்போ வரையும் அந்த போர் வந்து நிற்காம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்க, அவங்க வந்து பற்றியெல்லாம் வந்து எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானுக்கு இப்போ துபாயில் வந்து அடிச்சிருக்கு.